சாந்தி. பாப்சமான் பவ என்ற இந்த சிந்தனை களஞ்சியத்தில் இன்று நாம் 21வது எபிசோடில் பாபானுடைய 5வது ஸ்டெப் அவர் எதை கூறினாரோ அதில் அவர் கூறுகின்றார், நான் கர்ம பந்தன் முக்தாக கர்ம சம்பந்த் முக்தாக இருக்க வேண்டும் என்று. ஏனென்றால் முக்து நிலையிலே 9 விஷயங்களை பற்றி கூறுகின்றார். அதை நாம் வேறு ஒரு எபிசோடில் பார்ப்போம். ஆனால் அவருடைய 5வது ஸ்டெப்பு அவர் சொல்கிறது எதுனா, கர்ம பந்தனங்கள்லேருந்து நாம் முக்தி அடைந்தவர்களாக இருக்க வேண்டும். அதில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் விஷயம் என்ன சொல்கிறாருன்னா, கர்ம சம்பந்தத்தில் கூட நாம் முக்தி அடைந்தவர்களாக இருக்க வேண்டும். அதாவது ஞாரா மற்றும் பியாரா, யார் ஒருவர்கள் இந்த உலகம், இந்த உலகத்தில் உள்ள மனிதர்கள், இந்த உலகத்திலுடைய வைபவங்கள் அதிலேருந்து எந்த அளவுக்கு ஞாராவாக ஆகின்றார்களோ அந்த அளவுக்கு தான் பாபாவுக்கு அன்பானவர்களாக இருக்க வேண்டும். பாபாவிடம் எனக்கு அன்பு இருக்கின்றது, நான் அவருடைய லவ்லி சில்ட்ரன் மட்டுமல்ல, லவ்லின் சில்ட்ரனாக இருக்கின்றேன் என்றாலே நாம் இந்த கர்ம பந்தனங்கள்லேருந்தும் கர்ம சம்பந்தங்கள்லேருந்தும் விடுபட்டவர்களாக இருக்க வேண்டும். பிரம்மா பாபா தன்னுடைய அனுபவத்தை நம்மகிட்ட ஷேர் பண்ணும்போது சொல்கிறாரு, இறுதி நிலையில் கடைசி செகண்டில் எப்போ அவர் அவ்யக்தமாக ஆகின்றாரோ அப்பொழுது அவருக்கு ஏற்பட்ட ஒரு அனுபவத்தில் ஒரு செகண்ட், ஃப்ராக்ஷன் ஆஃப் எ செகண்ட், இந்த அலௌகீக குடும்பத்தினுடைய சங்கல்பம் என்னை தன் பக்கம் கவர்ந்து இழுத்தது. ஆனாலும் நான் அதை ஒரு வினாடியில் ஓவர் கம் பண்ணிவிட்டு சம்பூர்ணமான ஸ்டேஜை அடைந்து விட்டேன் என்று கூறுகின்றார். அதில் அவர் சொன்ன விஷயம் என்னென்னா, முக்கியமானது, நான் சிவ பாபாவுக்கு சம்பன்னமாக, அதாவது ஆவதற்காக சம்பன்ன நிலைக்கான ஆதாரமாக சமான் நிலையை அடைந்து விட்டேன் என்று கூறுகின்றார். ஆக நாம் எது வரைக்கும் சிவ பாபா மற்றும் பிரம்மா பாபாவுக்கு சமமாக ஆகவில்லையோ அது வரைக்கும் நம்மளால் சர்வகுண சம்பன்னமாகவும் சோலாக்கலா சம்பூர்ணமாகவும் ஆக முடியாது அல்லவா? அதனால தான் நாம் எந்த அளவுக்கு யோகா செய்கின்றோமோ அந்த அளவுக்கு தான் நம்மளுடைய பாப கர்மங்கள் விநாசம் ஆகின்றன. ஆக நாம் நம்மளுடைய அவேர்னஸில் மட்டும் கர்மங்களை செய்தால் பத்தாது, நாம் ஒருமுகப்பட்டு பாபாவிடம் நமது மனம் புத்தியை ஒருங்கிணைக்கும் பொழுதுதான் நம்மளுடைய பாப கர்மங்கள் விநாசம் ஆகின்றன. கர்மத்தின் விளைவுகள் என்ன என்பதை பற்றி நாம் ரொம்ப நல்லாவே அறிஞ்சிருக்கோம். அது ஒரு யாரையுமே விடாது. நாம் செய்ததற்கான பலனை நாம் அடைந்தே தான் தீர வேண்டும். ஆனாலும் கூட தலைக்கு வந்தது தலைப்பாகையோடு போயிடுச்சு என்கிற மாதிரியும், ஒரு மலை போல பிரச்சனை கூட ஒரு கடுகு மாதிரி ஆகிவிட்டது என்பதும் பாப் தாதாவுடைய துணையில் இருக்கும்போது தான், பாப் தாதாவுடைய டைரக்ஷன் படி நடக்கும்போது தான் நமக்கு அனுபவம் ஆகின்றது. நாம் எல்லாருமே அனுபவத்தினுடைய அத்தாரிட்டி உள்ள குழந்தைகள். ஏன்னா எப்போ நம்ம பாபாவை மேரா என்று கூறினோமோ, அவர் எப்போ மேரே பச்சே மீட்டே பச்சே லால்லே பச்சே என்று கூறினாரோ அப்போதிலிருந்தே நாம் கர்ம சம்பந்தத்தில் கூட ஞாராவாகவும் பியாராகவும் ஆகிவிடுகின்றோம். ஆக பிரம்மா பாபா ரெஸ்பான்சிபிலிட்டியாக இருந்தாலும் கூட, அவர் அனைத்து பாலனையும் பரிபாலனையும் செய்தாலும் கூட தன்னைத்தான் ஞாராவாகவே வைத்திருந்தார். ஏனென்றால் கர்ம சம்பந்தத்தில் கூட அவர் மாட்டிக்கொள்ளவில்லை. ஆகவேதான் அவருடைய ஒவ்வொரு வார்த்தைகளும் கூட மகா வாக்கியங்களாக இருக்கின்றன, சாதாரண வாக்கியங்களாக இருப்பதில்லை. ஒவ்வொன்றும் பிறரை முன்னேற்றுவதற்கான அனைவருடைய கன்சர்ன் அல்லது கேர் உடையதாகத்தான் இருக்கின்றதே தவிர மற்றபடி யாருடைய குறையையும் கூற வேண்டும், அவற்றை சரி செய்வதற்காக நான் இந்த முயற்சியை மேற்கொள்கின்றேன் என்ற ஒரு பாவனை கூட இல்லாததாக நாம் பார்க்க முடிகின்றது. அதனால தான் பிரம்மா பாபாவுடைய 5வது ஸ்டெப்பில் பாபா சொல்கிறாரு, கர்ம பந்தனங்கள்லேருந்து கர்ம சம்பந்தங்கள்லேருந்தும் சரி நாம் விடுபட்டவராக, அதாவது முக்தி அடைந்தவர்களாக இருக்க வேண்டும் என்று கூறுகின்றார். அதுலேயும் பாபா சொல்கிறாரு, அதுக்காக எவ்வளோ நேரம் நீங்கள் எடுத்துக்கணுன்னா, ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் எ செகண்ட்,
ஒரு செகண்ட் கூட பாபா சொல்லலை, ஃப்ராக்ஷன் ஆஃப் எ செகண்டில் நீங்கள் இதிலேருந்து முக்தி அடையணும். அப்போ நஷ்டோ மோகா ஸ்மிருதி லப்தா ஆக இருப்பது அவசியமாக இருக்கின்றது. ஏனென்றால் மோகம் என்பது எனது என்பது தான். அதிலிருந்து நாம் விடுதலை பெறணும்னா ஸ்மிருதி சொரூபமாக இருக்க வேண்டியது அவசியம். சோல் கான்ஷியஸ்னஸும் சரி, காட் கான்ஷியஸ்னஸும் சரி, டைம் கான்ஷியஸ்னஸ், இந்த மூன்றுமே அத்தியாவசியமாக இருக்கின்றது. ஆக நாம் எதுவரைக்கும் பாபானுடைய சமீபத்தில் போகவில்லையோ அதுவரைக்கும் நம்ம சமமாக ஆக முடியாது. எதுவரைக்கும் நம்ம பாப்தாதாவுக்கு சமமாக ஆகவில்லையோ அதுவரைக்கும் நம்மளால் சம்பூர்ணமாக ஆக முடியாது அல்லவா? நல்லது. ஓம் சாந்தி.